பாண்டியன் கேக்குறாரு, ஏப்பா மயிலு, எத்தனை மணிக்குமா நீ வேலைக்கு கிளம்புவா? மயிலு சொல்றாங்க, மீனாவோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாத போது நான் எப்படி மாமா வேலைக்கு கிளம்புறது? கோமதி கேக்குறாங்க, மயிலு, முத நாளே லீவ் போட்டா உன்னைய பத்தி நல்ல அபிப்பிராயமே வராதுமா. பாண்டியன் சொல்றாரு, சரவணா, இந்த பிள்ளைய கொண்டு போய் இறக்கி விட்டு வாடா. சரிப்பா. சரவணன் மயில பைக்ல கூட்டிட்டு போறாங்க. மயிலு சொல்றாங்க, இதுதான் மாமா என்னோட ஆபீஸ். மயிலு, பெரிய ஆபீஸா இருக்கே. பெரிய ஆபீஸ் தான் மாமா. சரி மயிலு, நான் வரட்டுமா? சரி மாமா. மயிலு அந்த ஆபீஸ்க்குள்ள போக பாக்குறாங்க. அப்ப வாட்ச்மேன், உனக்கு யாருமா வேணும்னு கேக்குறாங்க. மயிலு கேக்குறாங்க, ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா சொல்லுங்கண்ணே. அதுக்கு அந்த வாட்ச்மேன் கேக்குறாரு, எத்தனாவதுமா படிச்சிருக்க? 12ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேண்ணே. அதுக்கு வாட்ச்மேன் சொல்றாரு, கிளம்புமா. மயிலு வேற வழி இல்லாம நடக்க ஆரம்பிக்கிறாங்க ரோட்ல. மயிலு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, கடவுளே, எங்க போறதுன்னு தெரியலையேன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு மரத்தை பாக்குறாங்க. ஓரத்துல உட்கார்ந்து அவங்க டிஃபனை சாப்பிடுறாங்க. அங்க ஒருத்தர் நின்னு மயில பாத்துக்கிட்டு இருக்காங்க. மயிலு இந்த இடத்துல இருக்க கூடாதுன்னு நடந்து போறாங்க. ஒரு இடத்துல போய் கொஞ்ச நேரம் படுத்திருக்காங்க. திருப்பி கொஞ்ச தூரம் நடக்கிறாங்க. ஒரு இடத்துல உட்கார்றாங்க. சரவணன் வண்டியில போய்கிட்டு இருக்கப்ப மயிலுக்கு கால் பண்றாங்க. மயிலு, என்ன மாமா கால் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அட்டன் பண்றாங்க. சரவணன் சொல்றாரு, மயிலு, ஆபீஸுக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன். 10 நிமிஷத்துல ஆபீஸுக்கு வந்துருவேன் மயிலு. மயிலுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. திரு திருன்னு போனை வச்சுக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாளை சந்திப்போம்.